ஐயோ! சமணர் என் பார்வையில் உலகச் சந்தைகள். ஸோ லாஸ்ட் வீக் அதாவது இப்போ போன மண்டேலேருந்து நேற்று வரைக்கும் மார்க்கெட்டில் எப்படி இருந்தது, உலகச் சந்தைகள், அமெரிக்க சந்தைகள், யூரோப்பியன் சந்தைகள், ஏசிய பசிபிக் சந்தைகள் எப்படி இருந்தது, அவங்களோட கம்பேர் பண்ணும்போது நம்ம மார்க்கெட் எப்படி இருந்தது அப்படின்றத பார்க்கலாம். எஸ் சார், நான் தான் இந்தியன் மார்க்கெட்டில் மட்டும் தானே பண்ணுறேன், இதெல்லாம் எனக்கு தேவையா அப்படின்னாக்கா, நம்ம இந்திய மார்க்கெட்டில் ஒரு ஆழமான ஒரு புரிதல் இருக்கிற மாதிரி நம்ம வேர்ல்டு மார்க்கெட்டில் ஆழமான புரிதல் இல்லை அப்படின்னா கூட வந்து ஒரு மேலோட்டமான ஒரு பார்வை, ஒரு விசாலமான பார்வை வந்து கண்டிப்பாக வேணும். இது எதுக்காக கண்டிப்பாக வேணும் அப்படின்னாக்கா, லாங் டேர்மில் மார்க்கெட்டில் வந்து நம்ம நினச்சிருந்து 4 காசு சம்பாதிக்கணுன்னாக்கா இது கொஞ்சம் நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக தான் பார்க்க போகிறோம். நான் தான் சொன்னேன் இல்லையா, மேலோட்டமாக தான் பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு. அதனால் சிம்பிளாக புரியுற மாதிரி இருக்கும். வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு வீடியோ எண்ட் ஆஃப் இதில் வந்துட்டு டியூஸ்டே நம்ம மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்றது நான் எப்படின்றத சொல்கிறேன். சரி, வீடியோக்குள்ளே ஃபர்தராக போகிறதுக்கு முன்னாடி வந்து டிஸ்க்ளைமர், நான் வந்து செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இங்கே பேசுகிறது எல்லாமே ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸுக்காக ஷேரிங் மை வியூஸ், அவ்வளோதான். எப்பயுமே ஒரு நல்ல ஒரு ட்ரேடர், இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னாக்கா அவங்களுடைய ஓன் ஸ்டடி அனாலிசிஸ் பண்ணி ஓன் டெசிஷன் எடுக்கிறது தான் புத்திசாலித்தனமாக இருக்கும். குறிப்பாக அண்ணன் மாதிரியான ஆளுங்களோட பேச்செல்லாம் கேட்கவே கூடாது. ஸோ இந்த புரிதலோட வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் அகெயின் வந்து டிஸ்க்ளைமர். சாரி, டிஸ்க்ளைமர் தான் முடிச்சேன். ரிக்வஸ்ட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதெல்லாம் இந்த ஒரு 2 கிளிக் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷனில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ரைட். ஸோ இப்போ நம்ம பார்த்துக்கிறது உலக வரைபடம் நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா எம்எஸ்சி வேர்ல்டு இண்டெக்ஸ் ஒன்று இருக்குது, எம்எஸ்சியோடைய அமெரிக்கா இண்டெக்ஸ், எம்எஸ்சிஐ யூரோப்பியன் இண்டெக்ஸ், எம்எஸ்சிஐ ஏசியா பசிபிக் இண்டெக்ஸ். இந்த 4 இண்டெக்ஸ் வச்சு தான் நம்ம மார்க்கெட் வந்து வேர்ல்டு வைட் தான் புரிஞ்சுக்க போகிறோம். இந்த எம்எஸ்ஐ அப்படின்றது மார்கன் ஸ்டான்லி அப்படி அந்த கம்பெனி வந்து கிரியேட் பண்ண இண்டெக்ஸ். அது ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேமஸான இண்டெக்ஸு. வேர்ல்டு வைட் வந்து நிறைய ஃபண்ட் ஹவுசஸ் வந்து இந்த எம்எஸ்சி இண்டெக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம இப்போ மார்க்கெட் எப்படி பார்க்க போகிறோம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எம்எஸ்சி அமெரிக்கா இண்டெக்ஸ். ஸோ இந்த இண்டெக்ஸ் எப்படின்னாக்கா, இப்போ நமக்கு இந்தியாவில் வந்து என்எஸ்சி இருக்குது, நம்ம என்எஸ்சி மார்க்கெட் இண்டெக்ஸ் வச்சு நம்ம இந்தியன் மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்குற மாதிரி இந்த எம்எஸ்சி அமெரிக்கா இண்டெக்ஸ் வச்சு நம்ம அமெரிக்கன் ரீஜன் மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது. எகைன் சொல்கிறேன், அமெரிக்கன் ரீஜன். நம்ம உடனே அமெரிக்கா இண்டெக்ஸ்னு உடனே நம்ம யூஎஸ்ஏன்னு மட்டும் எடுத்துக்கக்கூடாது. அமெரிக்கா ரீஜன் அப்படின்னாக்கா நார்த் அமெரிக்கா, சென்ட்ரல் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, இந்த கம்ப்ளீட்டாக வரும். ஸோ நார்த் அமெரிக்காவில் இருக்கிற ஒரு நாடு தான் வந்து யூஎஸ்ஏ. அது தவிர வந்து கனடா இருக்குது, மெக்சிகோ இருக்குது. சென்ட்ரல் எடுத்து அமெரிக்கா இந்த ரீஜன் எடுத்துட்டோம்னாக்கா பனாமா, எல் சடர்லாம் இருக்குது. தென் சவுத் அமெரிக்காவில் பிரேசில், அர்ஜென்டினா, சிலி, வெனின்சுலா, இந்த கண்ட்ரிஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இந்த டோட்டல் ரீஜனுக்கான ஒரு இண்டெக்ஸ் தான் அமெரிக்கா இண்டெக்ஸ் அப்படின்றது. அதே போல் யூரோப் இண்டெக்ஸ் அப்படின்றது உடனே யூரோப்போடனே இட்டாலி, ஜெர்மனி, ஃப்ரான்ஸ் இது மட்டும் எடுத்துக்கூடாது. ஸோ இந்த ரீஜன் யூரோப்பியன் ரீஜன் ப்ளஸ் மிடில் ஈஸ்ட் சொல்லக்கூடிய அரப் கண்ட்ரிஸ், தென் ஆப்ரிக்கா கண்ட்ரிஸ். ஸோ இந்த டோட்டல் ரீஜனுக்கும் சேர்ந்தது தான் இந்த யூரோப்பியன் இண்டெக்ஸ். தென் வந்து ஏசியா பசிபிக் இண்டெக்ஸ்ன்றது நம்முடைய இந்தியா, தென் சைனா, தைவான், ஆஸ்திரேலியா, ஜப்பான், ஸோ இந்த நாடுகள்லாம் சேர்ந்த ஒரு இண்டெக்ஸ் தான் ஏசியா பசிபிக் இண்டெக்ஸ். ஸோ இந்த ரீஜன் மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணது நம்ம இந்த இண்டெக்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் இந்த 3 இண்டெக்ஸையும் உள்ளடக்கிய ஒரு சிங்கிள் இண்டெக்ஸ் தான் எம்எஸ்ஐ வேர்ல்டு இண்டெக்ஸ். ஸோ இந்த 4 இண்டெக்ஸ் நம்ம பார்த்தாலே போகிறோம், எந்தெந்த ரீஜனுடைய மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணதுன்னு தெரிஞ்சிடும், தென் வேர்ல்டு மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணதுன்னு தெரிஞ்சிடும். ஸோ அதோட நம்முடைய நிஃப்டியை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது சரி இந்த வேர்ல்டு மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, நம்ம மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்கு அப்படின்றத ஒரு தெளிவான புரிதல் நமக்கு கிடைச்சிரும். ஆக்சுவலி இந்த எம்எஸ்சி இண்டெக்ஸ் என்றால் என்ன அப்படின்றத பற்றி ஒரு தெளிவான ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் நான். அது ரொம்ப வந்து சிம்பிளாக ஒரு ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் பாட்டம்லேருந்து சொல்லியிருக்கேன் நான். இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் இருக்குது. ஸோ ஒன்ஸ் இந்த இண்டெக்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சப்சிக்வெண்ட் வீக்கில் வந்து நம்ம எம்எஸ்சி இண்டெக்ஸ் பற்றி பேசும்போது ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ கூட நீங்கள் பாருங்கள். இப்போ வந்து நம்ம நேரம் வந்து வேர்ல்டு மார்க்கெட் போயிடலாம். சார் நான் சொல்லியிருந்தேன் 4 இண்டெக்ஸ் சொல்லணும் வேர்ல்டு மார்க்கெட்டுக்கு. எம்எஸ்சி வேர்ல்டு இண்டெக்ஸு, ஏசியா பசிபிக் இண்டெக்ஸ், யூரோப் இண்டெக்ஸ், அமெரிக்கா இண்டெக்ஸ். அதே மாதிரி மார்க்கெட் ஸ்டான்லி எம்எஸ்சி வந்து இந்தியாவுக்காக ஒரு இண்டெக்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அது வந்து எம்எஸ்சி இந்தியா இண்டெக்ஸ், தென் நம்முடைய நிஃப்டி 50. ஸோ இதுதான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம 1 வீக் இது பார்க்கணுன்னு சொல்லியிருந்தோம். 13ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதி வரைக்குமானது நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த 1 வீக் இது பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம வந்து அமெரிக்கன் இண்டெக்ஸ்லேருந்து பார்க்கலாம். ஸோ அமெரிக்கன் மார்க்கெட், அமெரிக்கன் ரீஜன்
ஸோ இது வந்து நான் அமெரிக்கன் ரீஜன் சொன்னால் கூட மோஸ்ட் ஆஃப் த ஒரு மோர் தென் வந்து 90% பார்த்திங்கன்னா அமெரிக்கா யூஎஸ்ஏ வெயிட்டேஜ் தான் இருக்குது. ஸோ அப்படி கூட எடுத்துக்கலாம். ஸோ அமெரிக்கா ரீஜன் அப்படின்னு பார்க்கும்போது -0.24% வந்து நெகட்டிவில் போயிருக்கேன். ஸோ பெரிய நெகட்டிவ் கிடையாது, நியர் ஃப்ளாட் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். பட் இதே யூரோப் மார்க்கெட் பார்த்தீங்கன்னாக்கா 0.34% வந்து பாசிட்டிவாக வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ நியர் ஃப்ளாட், இதுவும் நியர் ஃப்ளாட் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஏன்னா 0.34 தான். ஓகே, தென் வந்து ஏசியா பெசிஃபிக், நம்ம இந்தியா உள்ளடக்கி ஏசியா பெசிஃபிக் பார்க்கும்போது 0.03, ஆல்மோஸ்ட் எக்ஸாக்ட்லி அட் டு ஃப்ளாட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ப்ளஸ்ஸும் இல்லை மைனஸும் இல்லை அப்படின்ற கணக்கில் வந்து இது எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் கம்பேர் பண்ணது வேர்ல்டு மார்க்கெட், இந்த 3 சேர்ந்த வேர்ல்டு மார்க்கெட் பார்க்கும்போது -0.08. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஃப்ளாட்டாக தான் வந்து மார்க்கெட் முடிஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஸோ வேர்ல்டு மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் சரி, மற்ற ரீஜன் மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே எல்லாமே ஒரு ஃப்ளாட்டாக தான் இருக்குது. பெரிய அளவில் நெகட்டிவோ பெரிய அளவில் பாசிட்டிவோ கிடையாது. ஸோ இப்போ நம்ம மார்க்கெட் பார்த்தோன்னாக்கா எம்எஸ்சிஐ இந்தியா இண்டெக்ஸு -2.98, ஆல்மோஸ்ட் -3%. செம்மத்தி அடி வாங்கியிருக்கு நம்ம மார்க்கெட்டு. போட்டு அடியும் தாக்குன்னு தாக்கியிருக்காங்க. சரி, எம்எஸ்ஐ இந்தியா இண்டெக்ஸ் தான் சொல்லுது அப்படின்னாக்கா, நம்ம நிஃப்டி 50 பார்த்தோம்னாக்கா அதுவும் அதே தான் சொல்லுது, -2.51%. ஸோ கிட்டத்தட்ட 2% நமக்கு எல்லாமே தெரியும். நம்ம போஸ்ட் மார்க்கெட்டில் ரெகுலராக பார்த்துட்ருக்கோம். ஸோ போட்டு தாக்குன்னு தாக்கியிருந்தாங்க. நடுவில் ஒரே ஒரு நாள் வந்து கொஞ்சம் வந்து லைட் அடித்தாங்கன்னு சொல்லலாம். மற்ற நாளெல்லாம் நல்லாவே வச்சு செஞ்சாங்கன்னு தான் நம்ம மார்க்கெட் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ நம்ம மார்க்கெட் இருக்கிறதுலேயே ரொம்ப ரொம்ப புவராக வந்து லாஸ்ட் வீக்கில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. லாஸ்ட் வீக் மட்டுமே கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு மாதக்கணக்கிலே வந்துட்டு நம்மளது ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இதுதான் நம்முடைய புரிதல். இது அப்படியே நம்ம சார்ட்டில் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் புரிதல் நமக்கு இன்னும் கொஞ்சம் கிடைக்கும். அட் த சேம் டைம் வந்து கம்மிங் வீக்கில் அது எப்படி இருக்கலாம் அப்படின்ற ஒரு டைரக்ஷனோட நமக்கு தெரியும். ஸோ நேராக நம்ம சார்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ இது வந்து எம்எஸ்ஐ வேர்ல்டு இண்டெக்ஸ் சார்ட். இது அமெரிக்கா இண்டெக்ஸ், யூரோப் இண்டெக்ஸ், ஏசியா பசிபிக் இண்டெக்ஸ், எம்எஸ்சி இந்தியா இண்டெக்ஸ், நம்ம நிஃப்டி 50 பார்த்திங்கனாக்கா நம்ம வீக்லி சார்ட்டில் இருக்கிறோம். ஃபஸ்ட்டு நம்ம அமெரிக்கன் இண்டெக்ஸில் இருந்து பார்த்தலாம். ரைட். ஸோ அமெரிக்கன் இண்டெக்ஸ் பார்க்கும்போது நம்ம ஆல்ரெடி சொன்னோம், அது வந்து ரொம்ப மார்ஜினலாக தான் நெகட்டிவில் இருந்தது. ஸோ அமெரிக்கா இண்டெக்ஸ் வந்து -0.24 இருந்தது. ஸோ அதான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த நல்லா வந்து கீழே வந்த மார்க்கெட் வந்து இந்த டெய்ல் பார்த்தோன்னாக்கா நல்ல ஒரு எண்ட் ஆஃப் த வீக்கில் வந்து நல்லாவே வந்து பாசிட்டிவாக வந்துருக்கு. பாசிட்டிவ்னஸ் நல்லா வந்து ரீகெயின் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஹேமர் ஃபார்மேஷனில் வந்திருக்கு. ஸோ இது வந்து ஃபர்தராக வந்து ஒரு அப் சைடுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இதே வந்து இன்வெர்டட் ஹேமராக இருந்தது அப்படின்னாக்கா, ஒரு டாப்பில் வந்து இன்வெர்டட் ஹேமர் இருந்தாலும் ஃபர்தராக மார்க்கெட் கீழே வருன்றது ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனில் ஒரு பேட்டர்ன் வச்சு நம்ம சொல்லக்கூடிய விஷயம். ஸோ இது வந்து ஸ்டில் வந்து ஜியோ பொலிட்டிக்கல் எந்த ஒரு பெரிய அளவில் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் இல்லைன்னா கூட வந்து ஆஸ் பர் த சார்ட் வந்து ஃபர்தராக மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி நம்ம இதை எடுத்துக்கலாம். தென் வந்து யூரோப் இண்டெக்ஸ் பார்க்கும்போது ஆல்ரெடி பார்த்தோம், நம்ம வந்து ஒரு மார்ஜினலி ஒரு 0.34% வந்து பாசிட்டிவாக இருந்ததுன்னு பார்த்தோம். பார்த்திங்கன்னா அவங்களும் நல்ல கீழே போயிருந்த மார்க்கெட் வந்து எண்ட் ஆஃப் த ஒரு லாஸ்ட்டு 2 ட்ரேடிங் செஷன் பார்க்கலாம், நல்லாவே வந்து ரீகெயின் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து ஒரு புல்லிஷ்னஸ் காட்டுது. கீழே வந்த மார்க்கெட் வந்து நல்ல ஒரு புல்லிஷ்னஸ் நமக்கு காட்டுது. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு டோஜி ஃபார்மேஷன் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். சென்ட்ரலில் வந்திருக்க வேண்டியது சம்திங் ரொம்ப நெகட்டிவும் கிடையாது, பாசிட்டிவும் கிடையாதுன்ற மாதிரி நமக்கு தெரியுது. இது வந்து கிட்டத்தட்ட வந்து மொமெண்டம் இங்கே லாஸ் ஆகிட்டுருக்குன்றது நமக்கு தெரியுது. தென் வந்து ஏஷியா பசிபிக் மார்க்கெட் பண்ணும்போது கிட்டத்தட்ட வந்து டோஜி கேண்டில் மாதிரியே தான் இருக்குது. ஸோ நம்ம ரீஜனுக்கு வந்து கொஞ்சம் நெகட்டிவில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியுது. ஸோ இதில் வந்து காலம் வர்றது நம்ம மார்க்கெட்டாக தான் இருக்கும். நம்ம மார்க்கெட் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணல. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் வீக்கில் வந்து மொமெண்டம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து லாஸ் ஆகிருக்குன்றது நமக்கு தெரியுது. சரி, அப்படியே நம்ம எம்எஸ்சி இந்தியா இண்டெக்ஸ் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எவ்வளோ நல்ல சூப்பரான ஒரு கிரெட் கேண்டில், நல்லா அடித்து துவைச்ச கேண்டில் இது செம்மையாக வந்து கீழே வந்திருக்கு. இதே தான் பார்த்திங்கன்னா அப்படியே ரெப்ளிகேட் வந்து நம்முடைய நிஃப்டி
என்எஸ்சிலேயே நிஃப்டி கேண்டிலையும் பார்த்தீங்கன்னாக்கா அதே மாதிரி தான் தெரியும். ஸோ நம்ம மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் ஒரு 3 வாரமே ரொம்ப சொதப்பிட்டு இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியுது. வேறு எந்த மார்க்கெட்டும் பாருங்க எல்லாமே ஒரு பாசிட்டிவில் தான் முடிஞ்சிருக்கு. அமெரிக்கா மார்க்கெட் மட்டும் ஒரு ஃப்ளாட் இருந்திருக்கு. பட் ஏசியா பசிபிக் நல்ல ஒரு பாசிட்டிவில் முடிஞ்சிருக்கு. நல்ல ஒரு 3 வாரமும். அதே மாதிரி யூரோப் மார்க்கெட் நல்ல ஒரு பாசிட்டிவில் தான் இருக்குது. ஸோ நம்ம மார்க்கெட் தான் ஒரு 3 வாரமாக ரொம்ப சொதப்பலாக வந்து இருக்குது, அடி வாங்கிட்டுருக்கு. ஸோ இதுதான் வந்து இந்த புரிதல் தான் நமக்காக, இந்த புரிதல் நமக்கு இருக்கணும். அதுக்காக தான் நான் வந்து நம்ம வந்து இந்த உலக பார்வைகள் பார்த்துட்ருக்கோம். ஸோ வேர்ல்டு இண்டெக்ஸ் பார்க்கும்போதும் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு லாஸ்ட்டு எண்ட் ஆஃப் தி வீக்கில் ஒரு புல்லிஷ்னஸ் நமக்கு தெரியுது. க்ளோசிங்கில் ஒரு புல்லிஷ்னஸ் தெரியுது. ஸோ இது இப்போ சார்ட் வச்சு பார்க்கும்போது வந்து பெரிய அளவு ஒரு நெகட்டிவ் இல்லைன்னா கூட ஒரு இப்போ எல்லா சார்ட்லையும் நமக்கு தெரிகிற ஒரு விஷயம் என்னன்னாக்கா மொமெண்டம் வந்து லாஸ் ஆகிருக்கு. கம்ப்ளீட்டாக மொமெண்டம் வந்து முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்ற மாதிரியும் தெரியுது. ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி வந்து ஜியோ பொலிட்டிக்கலும் பார்க்கும்போது வந்து இப்போ வந்து எகைன் அமெரிக்கா வந்து ஈரானை வந்து அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு காய் நகரத்தில் வந்து அவங்க டிஃபென்ஸில் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ வந்து நியூஸ் லாஸ்ட்டு நியூஸ் அப்படி வருது அப்படின்னாக்கா இஸ்ரேல் வந்து அவங்களுடைய வான் பரப்பெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எதுவுமே பார்க்கக்கூடாது அப்படின்ட்டு. ஏன்னாக்கா இது எதுக்காக பண்ணுறாங்கன்னாக்கா மேபி ஈரான் வந்து மிசைல் அட்டாக்லாம் பண்ணலாம் அப்படின்றதுனால தான் இது இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு வார் சுச்சுவேஷன் மாதிரி தெரியுது. எப்போவுமே இந்த மாதிரியான இஷ்யூஸ் எல்லாம் எப்போனாக்கா சாட்டர்டே சண்டே தான் நடக்கும். இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணப்போ நான் சாட்டர்டே ஈவினிங் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். நமக்கு தான் ஈவினிங்கே தவிர யுஎஸ்ஏக்கு வந்து அப்போ தான் விடிஞ்சிருக்குது. ஸோ 2 நாள் வீக்கெண்டில் வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியாது. ஸோ இதோட ரிஃப்ளெக்ஷன் நமக்கு வந்து மண்டே தெரிஞ்சிருக்கணும். பட் மண்டே நமக்கு ரிபப்ளிக் ஹாலிடே இருக்குது. ஸோ நமக்கு வந்து நல்ல ஒரு செம்மத்தியான ஒரு நியூஸ் வந்து டியூஸ்டே மார்க்கெட் ஓப்பனிங்கில் இருக்கும். எந்த மாதிரி பஜனை இருக்க போகுதுன்னு தெரியல. ஸோ எல்லாத்துக்கும் வந்து நம்ம தயாராக எதையும் தோங்கும் இதயத்தோடு எப்போவுமே நம்ம இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் வீக்கெண்டில் வந்து சந்தோஷம் வரல பார்த்தேன் அப்படின்னா சார் பயமுறுத்துறீங்களே அப்படின்ற மாதிரிலாம் நினைக்காதீங்க. இருக்கிறது தான் சொல்கிறேன் நான். ஸோ இதை காரணம் வச்சு கொஞ்சம் ஓவராக கொண்டாடிடக்கூடாது. அளவாக பதமாக இதமாக கொண்டாடிட்டேன் வாங்க. ஸோ எகைன் நம்ம டியூஸ்டே வந்து போஸ்ட் மார்க்கெட் வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென் பை. Thank you.